மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். ஃபுல்லோட இருக்கும். இந்த லாரியை சைடு எடுத்தாங்க பாருங்க, சைடு எடுத்து ஏறினாங்க, ஃபுல்லா ஏறி இருக்காங்க. அப்படியே செஞ்சிச்சா? அப்படியே செஞ்சு இதுலேருந்து ஒரு 50 மீட்டர் இழுத்துட்டு வண்டியப்பா பக்கவாட்டிலேயே போகணும். இந்த பாலத்தில் போனால் இழுத்துட்டு போயிடணும். டிரைவருக்கு தெரியணும், செல்ஃப் போட தெரிஞ்சுட்டா டிரைவர். அண்டர் ஜாயிண்ட் கட்டாயி கீழே விழுந்து குத்துனுச்சு, தூக்கி தான் அப்படியே பிரட்டி போட்டுரும். ரன்னிங்ல கியர் லாக் ஆகுது. அனுபவம் மிக்கவனுக்கு தெரியுமா, ஒன் டே டிரைவர்களுக்கு தெரியுமா? வக்கீல், நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தப்பாக கேஸ் நடத்தினேன்னா மறுபடியும் ஹைகோர்ட் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் இருக்குது, அப்பீல் பண்ணி உன்னை விடுதலை பண்ண முடியும். ஆனால் ஒரு டிரைவர் தப்பு பண்ணிட்டா செய்த தப்பு செய்தது தான். எங்கள் ஊரில் பள்ளிக்கூடத்து வேன் ஒன்று ஸ்கூல் குழந்தைங்களை ஏற்றி போனேன்னு அந்த டீச்சரும் இறந்து போயிட்டாங்க. எல்லா குழந்தைங்களும் காப்பாற்றிட்டு கடைசி குழந்தைய காப்பாற்றுக்குள்ள அவங்க உயிர் போயிட்டு தண்ணிக்குள்ளே போய் குளத்துக்குள்ளே போய் கரண்டு பிடிச்சிட்டாங்க. நம்மளை பூமர் தான் சொல்லுவாங்க, சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, உயிரோடு இருக்கணும்ல. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. என்னதான் நீங்க ஒரு வழக்கறிஞராக இருந்தாலும் ஆரம்ப கட்டத்தில் நீங்க வந்து கனரகமா வண்டி ஓட்டிருக்கீங்க, பஸ் எல்லாம் ஓட்டிருக்கீங்க. இப்போ நடக்கிற ஆக்சிடென்ட் ரொம்ப மோசமா இருக்கு சார். இப்போ எங்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா, நான் படிக்கிற காலத்தில் பட்டுக்கோட்டை டு புதுக்கோட்டை டெய்லி தனியார் பஸ்ல வந்து போனேன். கரம்பக்குடி வழி. ஆமா, கரம்பக்குடி பட்டுக்கோட்டை அந்த ரூட் இல்லைன்னா அப்போ அப்படிங்கும்போது சில நேரத்தில் தடுமாறி போய் நானே ஒரு பஸ் ஏவியன்னு ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆகி பணபத்தில் அப்படி முட்டிடலான் இருக்கு. இப்போ நேற்று முன்தினம் ஒரு நம்ம சம்பவம் நடந்திருக்கு. திருப்பூர் மாவட்டத்தில் அந்த ஊத்துக்குழி அந்த சரௌண்டிங்கில் ஒரு சம்பவம், பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது திருப்பூரில் வந்து நிறைய பேர் வந்து திருப்பூரில் வந்து எஜுகேஷன் சென்டர் வந்து ஈரோட்டில் நிறையா இருக்குது. ஆமாம், நிறையா கல்லூரிகள் அந்த பக்கமே எஜுகேஷன் சென்டர் தாங்க. நான் சேலத்தில் படித்தேன். சேலம் நாமக்கல்ல தான் இந்த தனியார் பள்ளிகள்லாம் பார்த்தேன். வெற்றி விகாஸ், வேத விகாஸ்னு அவ்வளோ பள்ளிக்கூடம் அந்த சைடு. ஏன்னா நிறைய இடம் கிடைக்கும், பள்ளிக்கூடம் நிறையா இருக்குது, காலேஜ் நிறையா இருக்குது, எஜுகேஷன் சென்டரு. அப்படி இருக்குள்ள எல்லா மாணவர்களும் தனியார் பேருந்து நாடுறது வந்து இயற்கை. ரெண்டாவது அது தனி அனுபவம். ஆமாம், தனியார் பேருந்துடைய கவர்ச்சிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நான் இல்லைன்னா சொல்றேன். ஊருக்கு போயிட்டு வந்தேன். அதே 25 வருஷம் முன்னாடி என்ன பாட்டு, அதே இளையராஜா கிட்ஸ். காலைல 4:30 மணிக்கு போறேன் சார். 4:30 மணிக்கு இளையராஜா கிட்ஸ் தான் போயிட்டு அருமையா இருக்கும். அது இளைஞர்களுக்கு பிடிக்கும். பெண்கள் ஒரு தாளாட்ட மாதிரி எடுத்துக்கிறாங்க போல இன்னைக்கு. ஏன்னா அரசு பஸ் வந்து அப்படி இருக்காது, கடப்படான்னு இருக்கும். தனியார் பேருந்து நடத்துனர் ஓட்டுநர்களாக எல்லார்ட்டையும் கனிமா பேசுவாங்க. டிக்கெட் காசு இல்லாட்டி கூட அப்புறம் நாளைக்கு எடுத்துக்கலாமாங்க. ஆமா, ஆனா அந்த அட்மாஸ்பியர் நல்லா இருக்கு சார். அரசு பேருந்து அந்த மேல ஸ்பீக்கர் வச்சிருக்கு கிண்ண அது ஒரு வேற படம். நிறைய சினிமால காட்டிருப்பாங்க. அரசு பேருந்து அப்படி நீங்க இருக்க முடியாது, கடுன்னு தான் இருப்பாங்க. ஆமா, ஏதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஏறலாம் சம்பளம் கொடுக்க போறாங்க. அந்த தனியார் பள்ளி அப்படி பேருந்து அப்படி இல்லை. அப்படி இருக்குள்ள இந்த பேருந்து வந்து ST டிரான்ஸ்போர்ட் திருப்பூர் டு ஈரோடு அந்த பீக் ஹவர்ஸ்ல இந்த காலேஜ் பசங்க போயிருக்காங்க. ஃபுல்லோட ஆயிருக்கு வண்டி. ஏன்னா மேக்ஸிமம் தனியார் வண்டி லோடு ஏற்றிடுவாங்க, ஃபுல்லாக லோட் ஆகிடும். 5 ரூபா டிக்கெட்டுக்கு மார்க்குன்னு பிரேக் அடிப்பாங்க, 100 ரூபா செலவாயிடும் பிரேக்கில். கண்டிப்பாக ட்ரம், லைனிங்கு, பிரேக் ஷூ எல்லாம் சேர்ந்தா 100 ரூபா செலவாயிடும். ஆனால் மார்க்குன்னு பிரேக் அடிச்சு ஏற்றுவாங்க. ஒரு கவர்மெண்ட் பஸ் முந்த மாட்டாங்க, எல்லாத்தையும் சைடு போயிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போய் போய் ஸ்லோ ஆகிடுவாங்க. ஆமாம், ஏன்னா அந்த டயத்துக்குள்ள தான் நீங்கள் உள்ள இன் பண்ண முடியும் பஸ்ஸை. கிட்டத்தட்ட என்னுடைய ஒரு ஒப்பீனியன் சொல்கிறேன், நான் ஒரு ஓட்டுநராக என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், அரசு பேருந்து தான் அந்த உரிய நேரத்தில் உங்களை அழுக்காமல் கொண்டு விடும். எப்படி சொல்கிறீங்க? ஒரு புரிதல் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு 90 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு தனியார் பேருந்து போகிறதா வச்சுக்கோ, ஆவரேஜ் அதுக்கு மேலே போக மாட்டாங்க. ஒரு மாடு ஆடு வருது, ஒரு பைக் வருதுன்னா பிரேக் அடிப்பாங்க. மறுபடியும் அந்த வண்டி 10லேருந்து தான் கிளம்பும். ஆமாம், 10லேருந்து தான் மறுபடியும் கிளப்பணும். ஆனால் அரசு பேருந்து டீசல் தட்டி கொடுத்து 45-50 அப்படியே போயிட்டே இருக்கும். ஆவரேஜ் 50 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும். எல்லாமே 1 மணி நேரத்தில் தான் அந்த தூரத்தை கிடக்கும். அது 50 நிமிஷம் 50 கிலோமீட்டர் அப்படி தான் கிடக்க முடியும். இது உங்களுக்கு போட்டு அலைக்க அடிக்கிறதுல கொஞ்சம் வேகமாக தெரியும், போட்டு படாத பாடுபடுத்துறதுல கொஞ்சம் வேகமாக தெரியும் மொழி. மற்றபடி என்னுடைய கருத்து இதுதான். இல்லை, உண்மைதான். போட்டு பொறுமையாக போனாலும் பொறுமையாக தான் போயிட்டு ஃபர்ஸ்ட்லேயே போட்டு நல்லா இழுப்பாங்க, செகண்டில் போட்டு இழுப்பாங்க, தேர்டில் போட்டு இழுப்பாங்க, கியரை போட்டு இழுப்பாங்க. அது உங்களுக்கு கதறும் வண்டி. ஆனால் வேகம்லாம் அரசு பேருந்து ஆவரேஜாக விட்டுவாங்க, அழுக்காமல் அப்படியே உட்காந்துருக்கலாம். அது வாட்டு போட்டு மாரி போயிட்டுருக்கும். ஆனால் தனியார் பேருந்து அப்படி இல்லை. இந்த பேருந்து ஃபுல் லோடு ஏற்றி மாணவர்களை ஏற்றக்குள்ள ஒன் சைடு சாஞ்சிருக்கு வண்டி. ஆமாம், அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீலு தட்டாலாம் இப்படி இருக்கும். வீல் வந்து சேஸ் வந்து ப்ராப்பராக தான் இருக்கும். சேஸ் பெண்ட் ஆகாது. சேஸ் பெண்டானா உடஞ்சி விழுந்துரும் வண்டி. ஆமாம், அது சமநிலையில் இருக்கும். மேலால் பாடியில் வந்து பட்டை வச்சுருப்பாங்க, கட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கட்டில் பாடி உட்காந்துருக்கும். ஃபுல் லோடு இப்படி ஏறக்குள்ள வண்டி இப்படி தெரியும். ஆனால் அதனால தூக்கி விட்டுறாது. ஆனால் அந்த ஃபுட்போர்டு இதில் டச் ஆகிடுச்சுன்னா வண்டி பெறணும்.
இந்த கீழே இருக்குல்ல நம்ம வண்டியோட ஃபுட்போர்டு ரன்னிங் போர்டு இருக்குல்ல, அது ஆமா, ஏதாவது ஆமா. டிவைடர்ல ஃபுட்ரஸ் மகளே டாப்ல பாட்டத்துல இருக்கு. ஃபுட்போர்டு தான் அது பேர் எக்ஸாக்ட்லி. படிக்கட்டு இதுல டச் ஆயிடும். ஏன்னா அது கொஞ்சோண்டு கீழே கூடுதலா இருக்கும். அது அப்ப பிறண்டுரும். இருந்தாலும் இப்போ ஹெவியான கூட்டத்துல ஒன் சைடு தானே சார் ஃபுல்லா அப்படியே சாயும். ஏன்னா மக்கள் படிக்கட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 30-40 பேர் தொங்கிட்டு இருப்பாங்க பசங்க. 30 பேர் இருந்திருப்பாங்க. அப்படிதான் இருந்திருக்காங்க. ஆமா. இந்த லாரியை சைடு எடுத்தாங்க பாருங்க, சைடு எடுத்து ஏறினாங்க, ஃபுல்லா ஏறி இருக்காங்க. ஏறி இந்த பக்கம் வரக்குள்ள நிலத்தட மாறிட்டு வண்டி அப்படியே சரிஞ்சிச்சு. அப்படியே சரிஞ்சு இதுலேருந்து ஒரு 50 மீட்டர் இழுத்துட்டு வண்டி பக்கவாட்டிலேயே போட்டு. கற்பனை பண்ணி பாருங்க தயவுசெய்து. எனக்கு எப்படி சொல்றது, இந்த வாட்டில் போட்டு இழுத்த பிறகு அந்த படிக்கட்டு அந்த ஜன்னல் ஓரம் இருந்தவங்களோட நிலை என்ன? அப்படியே பரலுது பஸ்ஸுனா உங்களை ஒன்றும் பண்ணிடுறாங்க. ஆமா, இந்த சைடு படிக்கட்டு இல்லை, இந்த சைடு தான் படிக்கட்டு, லெஃப்ட் சைடு தான் படிக்கட்டு. ஆமா, அப்படியே பரலுதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் போட்டு இழுக்குதுன்னு வச்சுக்க, தரன்னு அந்த கண்ணாடி ஃப்ரேமு சேனல்லாம் எவ்வளோ நேரம் தாங்கும்? குத்தி சொறி இருக்குமே. போட்டு பொழந்துட்டு இறப்பு 2 தான் காமிச்சிருக்காங்க. 17 பேருக்கு மேலே சீரியஸாக இருக்காங்க. அதில் கடுமையான காயம். அந்த டிஎஸ்பி பேட்டியை கொடுத்துருந்தாரு. எல்லாம் கை காலெல்லாம் தனித்தனியாக கிடந்தெல்லாம் அழுட்டு போயிருக்காங்க. அவ்வளோ ஸ்பீடாக சார் போயிருப்பாங்க. கண்டிப்பாக நிச்சயமாக போயிருப்பாங்க. மிக முக்கியமான விஷயம், அரசு பேருந்தில் இவ்வளோ கூட்டத்தை ஏற்ற மாட்டாங்க. ஆமாம், நிற்க மாட்டாங்க. அதையும் ஒரு குற்றச்சாட்டாக ஒருத்தர் பேட்டி. அவ்வளோ ஸ்பீடாக போக மாட்டாங்க. ஸ்பீடாகவும் போக மாட்டாங்க. மிரிச்சா போவோங்க, மிரிக்காமல் எங்கே போயிட போகுது? போக மாட்டாங்க. டீசல் கொடுக்கணும். ஓட்டுநர் கைவண்ணம் சிக்கனம் தேவை, டீசல் சிக்கனம் மிக்கனம் தலையில் ஒட்டியிருக்கும்ல. ஆமாம். ஏதாவது ஒரு புது திருக்குறள் படிக்கிறோம்னா ஒரே திருக்குறள் தான் இன்றைக்கி எழுதி வச்சிருக்காங்க. எல்லா திருக்குறளையும் எழுதினா 1300 குறளையும் கலந்து எழுத வேண்டியது தானே. அவங்க ஓட்ட மாட்டாங்க. ஆனால் இங்கே அப்படி டீசல் கணக்கு கேட்க மாட்டாங்க. இந்த ஒரு கலெக்ஷன் தான். ஒரு பொண்ணு ஒன்று பஸ்ஸெல்லாம் ஓட்டி இப்போ இடையில ஒரு பெரிய கமலஹாசனோட கார்லாம் வாங்கி கொடுத்தாரு. ஆமாம் ஆமாம். அந்த பொண்ணு சர்ச்சையோட வந்துச்சு ஒரு பொண்ணு. ஆமாம் ஆமாம். அந்த பொண்ணு பஸ் ஓட்டுனுச்சு. விஜி, அந்த பஸ்ஸு பேர் விஜி. அந்த பஸ்ஸு இடையில ஒரு விபத்து ஆனிச்சு. ஆமாம். குடும்பத்தோட புருஷன் முன்னாடி குழந்தை பைக்கில் போயிட்டு இருப்பாங்க. பஸ்ஸு ஓவர் ஸ்பீடில் தட்டும். அந்த கேமராவே அப்படி ஃபோக்கஸ் இருக்குமே. அந்த வீலுக்குள்ளே போட்டு அந்த அம்மாவை போட்டு வண்டிக்குள்ளேயே போட்டு தப்சம் பண்ணி செஞ்சிடும் அந்த பஸ்ஸு. தனியார் பேருந்துகளின் விபத்து என்பது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது, குறையவே இல்லை. அது உங்கள் ஊர் தானே, நீங்கள் தான் இன்னைக்கு பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை செய்யணும். பிஎல்ஏன்னு ஒரு பஸ், பிஎல்இ பஸ். ஆமாம், அது ஒன்று தண்ணிக்குள்ளே போச்சு. ஏமா இருக்கா? தெரியும். மக்கள் சொல்லியிருக்காங்க போக பரவாயில்லன்னு. ஆனால் ஒரு டிரைவருக்கு தெரிய வேணாவா? இந்த பாலத்தில் போனால் இழுத்துட்டு போயிடணும், டிரைவருக்கு தெரியணும். குறைந்தபட்சம் நீ இறங்கியாவது பார்த்துருக்கணும். விட்டார் போயிட்டு தண்ணியாக போயிட்டு பஸ். அதுலேயும் பெரிய இறப்பு சேதம் இருந்துச்சு. அப்போ இந்த தனியார் பேருந்துகள் இன்னைக்கு முன்னாடி மாதிரி ஓட்டுநர்கள்லாம் அன்றைக்கி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நீங்கள் ஒரு இடத்துல கிளீனராக கிடக்கணும். கிளீனராக டிரைவர் அடிப்பாங்க, திட்டுவாங்க, கெட்ட வார்த்தை சொல்லி, அழுக்கு சட்டையை போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு பஸ் தான் க்ளீன் பண்ணணும். பஸ்ஸை க்ளீன் பண்ணணும், லாரியை துடைக்கணும், உடச்சி பஞ்சர் போடணும், வீலை கட்டணும், எல்லா வேலையும் நீங்கள் பண்ணி டிரைவருக்கு பண்டு வழியாக பார்க்கணும். சாப்பாடு வாங்கிட்டு வரணும், எல்லா பீடிக்கட்டுலேருந்து எல்லாம் வாங்கி கொடுக்கணும். கொடுத்த பிறகு தான் உனக்கு எப்பயாவது வண்டி கழுவுற இடத்துல நவத்தி போட சொல்லுவாங்க. அதுக்குள்ளே 1000 கெட்ட வார்த்தை. ஆமாம், நவத்துறதுக்குள்ளே ஆஃப் பண்ணி இப்படி போட்டிங்கன்னு வச்சுக்க வண்டியை. ஒவ்வொரு ஏரியாவில் எது ஃபேமஸாக நாலாம் வண்டி கற்றுக்கிட்டது இப்படி தான். அது மாதிரி இன்னைக்கு இருக்கானா? இல்லை. செல்ஃப் போட தெரிஞ்சுட்டா டிரைவர் ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு என்னங்க தெரியும்? எந்திரம் தானங்க அதுக்கு என்ன சென்ஸாக இருக்குது? ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் பண்ண போகுது, எடுத்து ஓட்ட வேண்டியதான் டிரைவர். ஏன்னா டிரைவர் வாண்டட் நிறையா இருக்குது, இங்கே ஆள் இல்லை. கண்டிப்பாக அந்த ப்ரொஃபஷனல் ஆளே இல்லை இன்னைக்கு, எல்லாம் ஒதுக்கிட்டாங்க. அதுமாதிரி அனுபவம் இல்லாத ஓட்டுநர்கள்ட்ட வண்டி கொடுக்குறது. இப்போ அந்த பொண்ணெல்லாம் பஸ் ஓட்டுனுச்சு இல்லை, சிங்கப்பெண்ணே பிஜிஎம்லாம் போடுறான். என்னங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? சர்மிளா பொண்ணு ஓட்டுனுச்சு இல்லை, நான் குறை சொல்லலை. ஒரு 80 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த பொண்ணு ஓட்டிகிட்டு இருக்குள்ள அதில் 2 kg இருக்கும். பஸ்ஸில் கவர்மெண்ட் பஸ்ஸில் ஃப்ரெண்டில் போய் பாருங்கள், நான் சொல்கிறதுக்கு பிறகு பாருங்கள். எந்த மீட்டரும் வேலை செய்யாது. ஆமாம், ஆனால் 2 மீட்டர் மட்டும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அது பேர் வேக்யூம். ஏர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறது. அந்த மீட்டர் இல்லாமல் வண்டி எடுக்கவே முடியாது. அந்த மீட்டர் திடீர்னு ஒரு ஏர் ஓஸ் பிடிக்குது, இல்லை வேறு ஏதோ நடக்குது அன்நேச்சுரலாக, இல்லை சென்டர் ஜாயிண்ட் கட் ஆகுது. சென்டர் ஜாயிண்ட் கட்டாகி கீழே விழுந்து குத்துனுச்சுன்னு தூக்கி தான் அப்படியே பிரட்டி போட்டுரும். ஏதோ நடக்குது, ரன்னிங்லேயே கியர் லாக் ஆகுது. அப்போல்லாம் என்ன பண்ணணுங்கிறது யாருக்கு தெரியும் சொல்லுங்கள்? அனுபவம் மிக்கவனுக்கு தெரியுமா? இந்த மாதிரி வர்ற சும்மா ஒன் டே டிரைவர்களுக்கு தெரியுமா? எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் தெரியும். ரன்னிங்கில் டயர் வெடிக்கும். எத்தனை டிரைவர் டயர் வெடிச்சதுன்னா பக்கத்தில் இருக்க 2 வீலரோட செதறியே போய்டும் தெரிஞ்சுங்க. நம்ம தூக்கி எறிஞ்சிடும் நம்மளை. டயர் வெடித்து என் தந்தையாருடைய நண்பர் ஒருத்தர், அவரும் ஆசிரியர் தான். ஒரு மாணவன் அவரை பார்த்தோன்னே எழுந்துக்கிட்டு ஐயா உட்காருங்கன்ட்டு இடம் கொடுக்குறான்.
அவர் உட்காந்து 1 கிலோமீட்டர் உள்ள டயர் வெடிக்குது, பேக்கு ரியர் 2 வெடிக்குது. வெட்டிச்சு மேலால் அந்த அந்த தரையை பேத்துக்கிட்டு ஒரு காலை அடிப்பட்டு காலை பிஞ்சு போய் இறந்து போயிட்டார். ஐயோ, டயர் வெடிச்சது தான். இப்போ நான் ஒரு சமயம் ஊருக்கு போகும்போது இதே டயர் வெடிச்சு அவன் போன ஸ்பீட்ல அழகா கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்டினாரு. அத்தனை பேர் உயிரை காப்பாற்ற டிரைவர். அப்போ எப்படியா நீ காப்பாத்துற பண்ணும்போது அப்படியே அழகா பொறுமையா போயிட்டு அப்படியே சொல்லுவா அந்த கட்டையில அப்படியே மோதி நிப்பாட்டிருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம். நான் போனேன், என்னோட அனுபவம் இருக்கு சார். ஹார்ட் அட்டாக் வந்து அன்னைக்கு ஒருத்தர் இறந்துட்டாரு. ஆனால் பேருந்தை நிறுத்தி அப்படியே முடிஞ்சு போச்சு, வண்டி நிப்பாட்டிட்டாரு. இல்லாட்டி எவ்வளோ பேர் போயிருக்கும் உயிர். இன்னைக்கு வந்து இது ஒரு செய்தியாக நம்ம கடந்து போக முடியாது. இது யாருமே இதை எடுத்து பேசியே இருக்க மாட்டாங்க. யாருமே பேசல, நம்ம தான் பேசுகிறோம். நான் உண்மையாக பேசணும்னு தான் இந்த சப்ஜெக்டை பேசினேன். ஏன்னா அந்த ஓட்டுநர்களுடைய முக்கியத்துவத்தை வந்து மக்கள் உணரணும். ஒரு டாக்டர் ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டான்னு வச்சுக்கோ, மறுபடியும் மயக்க மருந்து கொடுத்து மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணி உங்களை காப்பாற்றிடலாம். ஒரு வக்கீல், நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தப்பாக கேஸ் நடத்திடுறேன்னா மறுபடியும் ஹைகோர்ட் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் இருக்குது, அப்பீல் பண்ணி உன்னை விடுதலை பண்ணிட முடியும் என்னால். ஆனால் ஒரு டிரைவர் தப்பு பண்ணிட்டா செய்த தப்பு செய்தது தான், அவ்வளோதான். அது திருப்பியெல்லாம் அமைக்க முடியாது. மோதிட்டா மோதினது தான். அது ரெக்கவரி விசிஆர் மாரி ரிவைன் பண்ணலாம் கிடையாது. அதில் அவ்வளோ புனிதமான ஒரு துறை இந்த டிரைவர் துறை. ஆனால் இன்னைக்கு நிறைய தனியார் ஆம்னி பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரசம் இருக்காரு. ஏங்க அதெல்லாம் பெரிய குடும்பங்க. ஆம்னி பஸ் மட்டுமா, லாரிகளும் ஒரு ஆள் தாங்க ஓட்டுறாங்க. லைன் வண்டியெல்லாம் ஒரே ஆள். ஒரு பேச்சு துணைக்கிட்ட ஆள் இல்லை சார். பேச்சு துணைக்கு ஆள் ஒரு ஆரம்பத்தில் ஒரு பீடி பற்ற வச்சுட்டு போவாங்க, தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு. அதுக்கு ஒரு கிளீனர் பற்ற வச்சு கொடுப்பான். உண்மைதான், இது வந்து நம்ம தவறா சொல்லல, நடந்த விஷயம் சொல்றேன். அழகா கிளீனரே ஒரு பீடி பற்ற விடனா அவனே பற்ற வச்சு கொடுப்பான். அந்த பேச்சு துணை இருக்கா, இப்போ லாங் டைம் போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. இப்போ ஒரே ஆள் சார், நான் வரும்போது பார்க்குறேன் ஒரே கதை அரசு பேருந்துல இந்த கூத்து இருக்கு. டிக்கெட்டை கொடுத்துட்டு அவரே தான் வண்டி ஓட்டுறாரு. அதான் சொல்றேன், எவ்வளவு பெரிய ஆபத்து. இது தப்பானது. இது ஒரு 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் ஒரு ஆள் உட்காந்து ஓட்டுறது கண்டிப்பாக பேச்சு துணைக்கு ஆள் வேணும். அதாவது ஆம்னி பேருந்துகள் வந்து டிக்கெட்லாம் போட்டு எல்லாரும் படுத்த பிறகு வந்து அதில் ஒன்றும் சேலஞ்சிங் ட்ரிப்லாம் கிடையாது. நைட்டு கோயம்பேட்டில் வண்டி எடுக்கிறானா, இல்லை கிளாம்பாக்கத்தை எடுக்கிறானா, காலைல 5 மணிக்கு கொண்டு விடணும், அவ்வளோதான். வயலில் 2 இடத்துல டீ சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த ரூட்டு வண்டி இருக்கு பாருங்க, அது சேலஞ்சிங். ஓனருக்கு கலெக்ஷன் கொடுக்கணும், நேரத்துக்கு ஓட்டணும், நேரத்துக்கு பள்ளிக்கூடம் கொண்டு விடணும், காலேஜ் கொண்டு விடணும். இவ்வளோ வேலைகளையும் சுமந்து இதில் எடுத்து ஓட்டுறாங்க. டிராஃபிக்கையும் பார்த்து ஓட்டணும். ஒரு டிக்கெட்டாக இருந்தாலும் நிறுத்தி ஏற்றி ஆகணும். பஸ் ஸ்டாண்டை விட்டு எவ்வளோ டிலே பண்ணணுமோ அவ்வளோ டிலே. இப்போ இல்லை, தனியார் பஸ்லாம் சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. நேரடியாக ஓனர் பார்த்தா கலெக்ஷனே இல்லை, கூட்டம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க, லேட்டாக எடுத்தி அப்படிங்கிறாங்க. இது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்போ இந்த ஓட்டுநர் வந்து தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து ஓட்டியிருக்கணும். இந்த எல்லாரும் எவ்வளோ பெரிய கொலாப்ஸ். திருப்பி அந்த ரூட்டில் வந்து அந்த பஸ் ஓடுமா? ஏறுவாங்களா? யாரும் ஏறதே பயமாக இருக்கு. ஏற மாட்டாங்க. இப்போ இந்த சர்மிளா பொண்ணு ஓட்டின பிறந்து தான் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு காரணமாக இருந்துச்சு. அது வந்து ஓட்டுனுச்சு, பஸ் ஓட்டுனுச்சு, வீடியோ எடுத்துச்சு, பொண்ணுச்சு வந்துச்சு, எல்லோரும் போய் பார்த்தாங்க அபூர்வமாக. அப்புறம் பார்த்தா அவ்வளோதான், அதோட அப்புறம் சண்டை ஆயிடுச்சு, அதாச்சு இதாச்சுன்ட்டு முடிச்சுக்கிட்டாங்க. இது ஒன்றும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நான் ட்ரை பண்ணி பாருங்கிறதுக்கான வேலை இது கிடையாது. சமையலா கொஞ்சம் உப்பு கூட போயிட்டுனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு சாப்பிட்டு போகிறதுக்கு உயிருங்குது. 150-200 பேரோட உயிர். டெஸ்ட்டெல்லாம் பண்ண முடியாது. இல்லை, ப்ராப்பராக ஆர்டிஓக்கள் இன்னும் ஹெவியாக இந்த வண்டிகளை கண்காணிக்கணும், வேகத்தை கண்காணிக்கணும். இப்போதான் ஹை ஸ்பீடு மோட்டர்லாம் வச்சிருக்காங்களா சார்? இந்த ஸ்பீடு கவர்னர்னு சொல்லுவாங்க. அது பள்ளிக்கூடத்து வண்டியில் தான் இருக்குது, மஞ்சள் கலர் வண்டியில் தான் இருக்குது. ஓ, இதில் தனியார் பஸ்லாம் இல்லையா? இல்லை, ஸ்பீடு கவர்னர் அது பேர். அந்த வேகத்தை ஒரு 50-60 வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்தப்பட்டுள்ளது சொல்லுவாங்க. ஆமாம். ஆனால் அந்த மாதிரி எல்லாம் இதில் இல்லை. எல்லாம் அவுத்துட்டு நீங்கள் பம்பு ஓப்பன் பண்ணி தான் இருக்கும், அடித்து போகிறது தான் மாறமலாக இந்த வண்டிகள்லாம். இப்போ ஆர்டிஓக்கள் இப்போ முன்னாடி இருந்தது வந்து சிங்கிள் ரோடு இருந்துச்சு, இப்போ எல்லாம் டபுள் ரோடு ஆகிட்டு. ஆமாம், டபுள் ரோடாகுள்ள அங்கங்கே வேக கட்டுப்பாட்டு கருவி ஸ்கேனர் வைக்கணும். இவ்வளோ வேகத்துக்கு மேலே போனால் ஃபெயின் போட்டு அடிச்சு விடணும். டிரைவர்களுக்கு முறையான பயிற்சி வழங்கப்பட்டிருக்கிறதா, முறையாக இருக்காங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவரா, அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவராங்கிறது முதல்ல நம்ம வந்து கருத்தில் கொள்ளணும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பஸ் இன்றைக்கி வந்து இந்த இன்சூரன்ஸ் இருக்கும், கிளைம் பண்ணிக்குவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 52+2 பேருக்கு தான் இன்சூரன்ஸ் இருக்கும் ஒரு பேருந்துலையும். ஆனால் நம்ம ஏற்றிருக்கிறது 100-150 டிக்கெட் இருக்கும், டபுளாக தான் இருக்கும், 100-120 டிக்கெட்டாவது இருக்கும். அவ்வளோ பேருக்கு இன்சூரன்ஸ் இருக்காது. ஆனால் என்ன தைரியத்தில் ஓடுதுன்னா அவ்வளோ பேரும் செத்துற மாட்டாங்கிற தைரியத்தில் வச்சுருக்கான். ஆமாம், அவ்வளோ பேரும் செத்தா எங்கே போகிறது இன்சூரன்ஸ் பணத்துக்கு? 52 பேருக்கு தான் அவன் கிளைமிங் கொடுப்பான், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டான். ஓவர்லோடு ஏற்றுறதை கண்டிப்பாக தடுக்கணும். ஓவர்லோடுங்கிறது எந்த வகையிலுமே தப்பு தான். அந்த வண்டியோட கெப்பாசிட்டி எவ்வளவோ அவ்வளோதான் ஏற்றணும். நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லியிருக்கேன், இந்த டாடா ஏஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, குட்டியான இந்த மாதிரி வெஹிக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா லாரி இதில் டெத்துக்கு கட்சி மீட்டிங்கெல்லாம் முடிய ஆளை வச்சுட்டு போவாங்க, டெத்துக்கு போவாங்க. இப்போ வேணாம் மாறிட்டு அந்த வண்டிகள் நிறைய பெறலும். ஆமாம், 2 செத்து போவாங்க. இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஏன்னா அது திடப்பொருள் ஏற்றுறதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் பாடி அது.
உயிரற்ற பொருட்களை மட்டுமே ஏற்ற முடியும் அந்த வண்டியில். அது ஒரு இப்படி கட்டெல்லாம் அடிச்சிங்கன்னா அந்த பொருள் ஒன்று நவராது கொண்டு அது அப்படியே இருக்கும். நல்லா வெயிட்டாக ஸ்டேபிளாக இருக்கும். ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் மனித உயிர் அப்படி இல்லை. மாடு நம்ம அனிச்சையாவே இந்த பக்கமாக கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்செட் ஆகிடும். அதே தான் இந்த பேருந்துலையும் நடந்திருக்கு. முன் சைடு அப்படி சாஞ்சிருக்குல்ல, முன் சைடு செயற்கையான ஒரு பயத்தை உண்டாயிருக்கு உள்ள. அப்படி வளைச்சு சடனா ஒரு வளைச்சு ஓடிக்கும் போது அப்படியே லாரி ஓவர்டேக் பண்ணி, அதான் அந்த வீடியோ பாருங்க, லாரி ஓவர்டேக் பண்ணி அந்த வீடியோ வண்டி பெறலுது. இது போக உள்ள ஒரு ஒளி சத்தம், பாட்டு சத்தம், இறைச்சல், மக்கள்லாம் சில இடத்துல சண்டை போட்டெல்லாம் வேகத்தை குறைக்க சொல்றாங்க. சவுண்டை குறையா வண்டி வேகத்தை குறையா, என்ன அப்படி நிறைய கத்துவாரு, டிக்கெட் கொடுக்க முடியலையா அப்படின்னு. ஆமா, அவ்வளோ நியூசன்ஸு அதில் இருக்கும். பேசஞ்சர் ஏறி உட்காந்து இடம் முடிச்சுட்டா நமக்கு எந்த கவலை இல்லாமல் இருக்கவங்கிற மனநிலைக்கு வந்துடுறாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. நம்ம எல்லாத்தையுமே கவனத்தில் கொள்ளணும். உங்களை கூட்டம் இந்த வண்டி தாங்கி போகல, யார் கேட்குறா? படியில் தொங்காதானே யார் கேட்குறா? எவனும் கேட்கல. படி தொங்குறது இருக்கா? நீ போச்சே, எல்லாம் போச்சே. 2 பேர் வாழ வண்டி வயசுல சம்பவ இடத்துல இறந்து போயிட்டாங்க. எத்தனை பேருக்கு கை காலெல்லாம் போயிருக்கு. எவ்வளோ பேர் பார்ஷியல் டேமேஜ், ஊனம் 50% மேலே எவ்வளோ பேர் ஊனத்தில் இருக்காங்க. அப்போ அந்த அந்த புனிதத்துவத்தை அந்த பேருந்து ஓனர்களும் உணரணும். பேர் கெட்டு போச்சா வேற பேரில் தான் நீங்கள் போட்டு ஓட்ட போறீங்க. அந்த பஸ்ஸை கண்டா எல்லாம் தெரிச்சு தான் ஓடுவாங்க. வேற பேரில் போட்டு ஓட்டணும். உங்கள் பிராண்ட் அழிஞ்சு போகுது, கெட்ட பேர் ஆகி போகுது. பேருந்து ஓட்டுநர்கள் என்ன சொல்லணும்? இவ்வளோ தான் என் பேருந்தில் ஏற்றணும், எக்ஸ்ட்ரா சீட்லாம் தேவையில்லை, கலெக்ஷன் இவ்வளோ தான் முடியும் அப்படின்ற ஒரு நிலை வரணும். பேருந்துகளும் ஒன்றும் பெரிய லாபத்திலாம் ஓடலை. நிறையாளர் முன்னாடியெல்லாம் ரூட்டை கேட்டிங்கன்னா அது சேலம், நாமக்கல், தருமபுரி, ஈரோடு, கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா பேருந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா அங்கே தான் கரூரில் தான் பாடி கட்டுற கோச்சுக்கு டிவிஎன் இந்த மாதிரி நிறைய கோச்சுக்கு இருக்குது. வித்தியாசமாக கோச்சு கட்டுவாங்க. அப்போ அதோட அந்த உணர்வு நமக்கும் வேணும்ல, ஜாக்கிரதையாக இருக்கணும்னு. கண்டிப்பாக. இப்போ இப்போ பெண்களுக்கு விலையில்லா பேருந்து சீட்டு வந்த பிறகு பேருந்துக்கு கலெக்ஷன் கம்மியாக இருக்குது. எல்லா இடத்துலையும் குறைஞ்சிருக்கு, இல்லை கணிசமாக குறைஞ்சிட்டு. ஆமாம், இலவசமாக போகல, அப்புறம் எதுக்கு இதில் காசு கொடுத்து வெயிட் பண்ணி போகிறாங்க, ஃப்ரீ தானேன்ட்டு. அப்போ இவங்க இது மாதிரி டிக்கெட்டுகளை ஏற்ற வேண்டிய சூழலுக்கு இவங்க தள்ளப்படுறாங்க. அவங்களும் தொழில் ரீதியாக அவங்க தொழிலாக பார்க்குறாங்க அதை. பட் நான் அதை உயிராக சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்னைக்கு இது போன்ற விபத்துகள், நான் ஒரு ரன்னிங்கில் ஃபயர் ஆகிடுதுன்னு வச்சுக்கோமே, நீங்கள் ஒரு 80-90 கிலோமீட்டர் வேகத்தில் போகல ஃபயர் ஆகிடுது, நான் வண்டி உடனடியாக நிப்பாட்ட முடியுமா? ஓவர்லோடில் கட்டு பிடிங்கிடுது, வீல் ஜாயிண்ட் பிடிங்கிக்குது, எண்டு பிடிங்கிடுது, சஸ்பென்சர் பிடிங்கிக்குது, ஸ்டேரிங் பாக்ஸ் கட் ஆகிடுது, இல்லை பவர் ஸ்டேரிங் லாக் ஆகிடுதுன்னு வச்சுக்கோமே, சொல்லி முடிஞ்சுதுங்க. அதாவது ஒரு வேனோட அனுபவத்தை சொல்கிறேன். அந்த ஸ்டேரிங்கில் லாக் இருந்துச்சு, மேலே டேப் ரிகார்டர்லாம் மேலே இருந்துச்சு. ஆமாம், வேனில் பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே இருக்கும், பாக்ஸ் அடிச்சு அப்பப்போ சவுண்ட் ஏற்றிக்கலாம். அதுக்கு ஒரு பூட்டு வச்சுருப்பாங்க. ஆமாம், அதில் சாவி தொங்கியிருக்கு. இந்த சாவியை ரன்னிங்லே மறந்து சாவியை உருவி அதை திருப்ப பார்க்கல ஸ்டேரிங் லாக் ஆகிட்டு. ஐயோ, அப்படியே பரண்டுச்சு, தண்ணிக்குள்ளே பரண்டுச்சு. எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு. எங்கள் ஊரில் பள்ளிக்கூடத்து வேன் ஒன்று, ஸ்கூல் குழந்தைங்களை ஏற்றிட்டு போன வேனு, அந்த டீச்சரும் இறந்து போயிட்டாங்க. எல்லா குழந்தைங்களும் காப்பாற்றிட்டு கடைசி குழந்தைய காப்பாற்றுக்குள்ள அவங்க உயிர் போயிட்டு தண்ணிக்குள்ளே போய் குளத்துக்குள்ளே போய் பரண்டு போச்சு வேன். பார்க்கலாமே, அந்த டீச்சருக்கு பெரிய விருதெல்லாம் கொடுத்தாங்க. ஆமாம், எங்கள் ஊர் தான், எங்கள் வில்லேஜ், பக்கத்து வில்லேஜ். அப்போ தப்பு நடந்து போச்சே, அது சரி பண்ண முடியாதுல்ல. யாருக்கு பதில் சொல்ல முடியும்? இவ்வளோ பெரிய அந்த பிள்ளைங்கள்லாம் இறந்து போயிட்டுல. இதில் எவ்வளோ பேர் அடிபட்டிருப்பாங்க. இவங்கெல்லாம் சரியாகி பாதிக்கப்பட்டிருக்கோம். உங்களுடைய சின்ன அலட்சியம் அது கொடுத்த விலை ரொம்ப பெரிய விலையாயிடும். அதனால் ஓட்டுநர்கள் நம்ம ரொம்ப புரிந்து ஓட்டணும். தெரியாமல் நடக்கிறது தான் விபத்து. நெறியாளர் யாரும் பிளான் பண்ணிலாம் விபத்து ஏற்படுத்துறது இல்லை. ரொம்ப அவ்வளோதான், அக்கேஷனல் நடந்து போயிடும். ஆனால் நமக்கு தெரிஞ்சு இதெல்லாம் விபத்து நடக்குங்கிறத இது போன்ற வாகன விபத்துகள்லேருந்து நம்ம சில லேர்ன் பண்ணணும். நம்ம எனக்கு என்னென்ன பஸ்ஸில் ஏறணும்னு தூங்கிக்கக்கூடாது, பொறுப்புணர்வோடு இருக்கணும். இப்போ ஏன் இவ்வளோ வேகம் போகிற அப்படின்னு கேட்கணும். இப்போ தைரியமாக நம்மளை பூமர் தான் சொல்லுவாங்க, சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. உயிரோடு இருக்கணும்ல, போய் கேட்கணும், அதை கண்டிக்கணும். அந்த உரிமையாளர்கள் அந்த ஓட்டுநர்களை நெறிப்படுத்தணும், முறைப்படுத்தணும். ஓவர் டியூட்டி போடக்கூடாது. நீ டியூட்டி விட்டு இறங்குறானா வீட்டுக்கு அனுப்பணும், அடுத்த நாளும் ஓட்ட சொல்கிறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. முதல்ல ஓட்டிட்டு வர்றானா, நீ எந்த லாரியில் ஓட்டினேன், எவ்வளோ நாள் ஓட்டினேன், உன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, லைசன்ஸ் எப்போ எடுத்த, இதெல்லாம் சேர்த்து பார்த்து தான் அந்த பஸ்ஸில் ஏற்றி விடணும். அவங்கள போய் நிர்பந்திக்கக்கூடாது, இவ்வளோ வேகத்தில் ஓட்டுன்னு. அவனுக்கு உயிர் தானே. ஆமாம், அவன் உயிர் போனால் முதல்ல அவராக தான் இருப்பார். அப்போ போய் மோதினாலும் அவங்க நிர்பந்திக்கக்கூடாது. இதே இது மோதினுச்சுல்ல, இதே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்லையோ இல்லை ஒரு இபி போஸ்ட்லேயோ மோதிருந்தா என்ன ஆயிரும் சொல்லு? அவ்வளோதான். ஒட்டுமொத்தமாக ஒரு கற்பனை பண்ணுங்க. பிறண்டுச்சு, 2 பேரோட உயிர் சேதம் நிற்கணும், அதான் என்னோட வேண்டுதல்.
ஒரு ஏபி போஸ்ட்ல டிரான்ஸ்ஃபார்மரில் பூந்துருந்தா என்ன ஆகுது? அவ்வளோதான், ஒரு ஒட்டுமொத்தம் பெரிய குளத்துல பூந்தா என்ன ஆகும்? ஏன்னா தனியார் பேருந்துகளில் வந்து எக்ஸிட் டோர் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும். நம்ம நாட்டுக்கு கண்ணாடியே தேவையில்லை. ஏன்னா நம்ம நாடு வெப்பமான நாடு. கூலிங் கிளாஸ் வைக்கிறாங்களா சைடில், அது அவசியம் இல்லை. அது ஷட்டர் மாதிரி இருக்கும் முடியும் பஸ்ஸில் பார்த்துருக்கீங்களா? அதுதான் போதும். அதில் 2-3 சேனல் அடிச்சிருப்பாங்க. நீங்கள் எப்படி வெளில வருவீங்க பேருந்து விட்டு? ஒரு தண்ணிக்குள்ளே போய் பாஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கற்பனை. எப்படி வெளில வருவீங்க? அதில் வாய்ப்பே இல்லையே. வாய்ப்பே இல்லை. அதில் இப்போ கிளாத்லாம் போட்டு வச்சிருக்காங்க. வெளியிலே வர முடியாது. நீ ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே மூச்சு முடிய போகுது. 2 நிமிஷம் 120 செகண்டில் நீ அவுட் ஆகிடுவீங்க. போட்டு மிதிச்சு போட்டு எப்படி வெளில வருவீங்க? வர முடியாது. அதனால் அந்த ஓட்டுநர்கள் நம்ம புரிஞ்சு, நம்ம நேரம் முக்கியம்தான், வருமானம் முக்கியம்தான். அதை விட உங்களை நம்பி வர்ற பயணிகள் உயிர் முக்கியம். இனி இது மாதிரி விபத்துகள் நடக்காமல் இருக்க விழிப்புணர்வோடு இருப்போம். நன்றி. மிக்க நன்றி சார். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.